Guys, today we are going to solve your 12th Tamilnadu State Board practice problems, and I'm going to take this video in Tamil because இது ஸ்டேட் போர்டு இல்லை, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனால தமிழில் எடுக்க போகிறேன். ஸோ the first question is integral of tan x minus cot x will be 1 plus tan x cot x of dx from 0 to pi by 2. ஸோ இந்த இன்டெக்ரலோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். பேசிக்காக வந்து சில ஜேஇ ஆஸ்பிரன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற ஜேஇ ஆஸ்பிரன்ஸ்லாம் வந்து இந்த கொஷினை பார்த்தோன்னே சொல்லுவாங்க கிங்ஸ் ரூல் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு. அவங்க ஃபஸ்ட் சைட்லேயே சொல்லுவாங்க. இப்போ அவங்க நிற்கிறாங்க, அவங்க டக்குன்னு இந்த கொஷின் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோ, டக்குன்னு சொல்லுவாங்க நான் கிங்ஸ் ரூல் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கும். கண்டிப்பாக இங்கே கிங்ஸ் ரூல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிங்ஸ் ரூல்னா என்ன? கிங்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ integral of f of x of dx from a to b can be written as integral of f of a plus b minus x of dx from a to b. This is what our King's rule say, right? And that is something I'm going to apply in this integral. So இதுதான் உங்கள் கிங்ஸ் ரூல் வந்து இதான் உங்கள் கிங்ஸ் ரூல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கிங்ஸ் ரூல் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, integral of f of x of dx from a to b, இந்த இன்டெக்ரல் நம்ம வேறு விதமாகவும் எழுதலாம். That is nothing but an integral of f of lower limit plus upper limit minus x of dx. இதுதான் உங்கள் கிங்ஸ் ரூல் சொல்லுது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி தான் நான் இந்த இன்டெக்ரல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இன்டெக்ரல் நான் வந்து உங்ககிட்ட நான் இந்த இன்டெக்ரலில் ஐன்னு சொல்கிறேன். லெட் மீ சே திஸ் இன்டெக்ரல் as ஐ. இந்த இன்டெக்ரல் இருக்குல்ல, integral of tan x minus cot x will be 1 plus tan x cot x of dx from 0 to pi by 2 நான் ஐன்னு சொல்கிறேன். இது நான் ஐன்னு சொன்னால் உங்கள் கிங்ஸ் ரூல் யூஸ் பண்ணி f of a plus b minus x of dx நான் எப்படி எழுதுவேன்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இன்டெக்ரல் தான் இப்போ integral of f of x of dx from a to b. இப்போ அந்த கிங்ஸ் ரூல் வழியாக f of a plus b minus x of dx from a to b எழுதணும்னா நான் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான். f of lower limit plus upper limit minus x, that is nothing but f of 0 plus pi by 2 minus x. ஏன்னா உங்கள் லோவர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் pi by 2. ஸோ f of 0 plus pi by 2 minus x என்னது? f of pi by 2 minus x. f of pi by 2 minus x ஓட வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த இன்டெக்ரலில் x pi by 2 minus x எழுதணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். புரியுதா? ஏன்னா இதுதான் வந்து f of x, உள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷன் தான் f of x. இப்போ f of pi by 2 minus x கண்டுபிடிக்கணும்னா அந்த x வந்து pi by 2 minus x எழுதுங்க. ஸோ அதே ஐயை நான் எப்படி எழுதலான்னா இன்டெக்ரல் ஆஃப் 0 to pi by 2 தான், சேம் லிமிட்ஸ் தான். ஏன்னா கிங்ஸ் ரூல் சேம் லிமிட்ஸ் தானே, a to b தானே இருக்குது. ஸோ ஆஃப் x நான் pi by 2 minus x எழுதுனா எப்படி வரும்னா, tan of pi by 2 minus x, ஏன்னா நான் x pi by 2 minus x எழுதுறேன், tan of pi by 2 minus x minus of cot of pi by 2 minus x. நான் கிங்ஸ் ரூல் அழைச்சிடுறேன், ஏன்னா இப்போ இது தேவையில்லை. ஏன்னா தெரிஞ்சிச்சு இல்லை, நம்ம எக்ஸை வந்து pi by 2 minus x எழுதணும். In order to find the value of f of pi by 2 minus x, cot of pi by 2 minus x then divided by 1 plus tan of pi by 2 minus x into cot of pi by 2 minus x. ஜஸ்ட் உங்கள் எக்ஸை வந்து pi by 2 minus x எழுதுறேன், ஏன்னா நம்மளுக்கு f of pi by 2 minus x வந்து தேவைப்படுது of dx. இதுதான் வந்து கிங்ஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த இன்டெக்ரலில் வேறு எதுவுமே எழுதுறேன். புரியுதில்ல? தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங் நவ். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ரொம்ப சிம்பிள் தான். இந்த இன்டெக்ரலை சால்வ் பண்ண பாருங்கள். இந்த இன்டெக்ரலை சால்வ் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் லிமிட்ஸ் வந்து 0 to pi by 2 தான். இது நீங்கள் எப்படி சால்வ் பண்ண? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். tan of pi by 2 minus x ஓட வேல்யூ என்ன? நல்லா யோசிங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான். tan of pi by 2 minus x வந்து இஸ் நத்திங் பட் cot x. இது வந்து நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியிலே படிச்சிருக்க வேண்டியது, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ tan of pi by 2 minus x வந்து cot x. இது வந்து அலைன்ட் ஆங்கிள்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த யூனிட் சர்க்கிள் வரைஞ்சி டெரிவேஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை ட்ரிக்னாமெட்ரியில் தான் படிக்கணும், ஓகேவா? ஸோ tan of pi by 2 minus x வந்து cot x மைனஸ் ஆஃப் cot of pi by 2 minus x என்ன? tan x. cot of pi by 2 minus x வந்து tan x. ஸோ மைனஸ் ஆஃப் tan x then divided by 1 plus tan of pi by 2 minus x. tan of pi by 2 minus x வந்து cot x தான் into
cot of pi by 2 minus x ஓட வேல்யூ வந்து tan x. trigonometry தான், full trigonometry. உள்ள இருக்கிற எக்ஸ்பிரஷன் trigonometry யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுறேன். tan of pi by 2 minus x வந்து cot x, cot of pi by 2 minus x வந்து tan x, tan of pi by 2 minus x வந்து cot x, cot of pi by 2 minus x வந்து tan x. இதுதான் வந்து உங்கள் கிங்ஸ் லால யூஸ் பண்ணி புதுசாக கிடைச்ச இன்டெக்ரல். புரியுதா? இதுதான் கிங்ஸ் லா யூஸ் பண்ணி புதுசாக கிடைச்ச ஒரு இன்டெக்ரல். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், எதுக்கு நம்ம கிங்ஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம்? வாட் இஸ் யூ நீட் டு யூஸ் கிங்ஸ் ரூல்? வி ஆர் யூஸிங் கிங்ஸ் ரூல் இன் ஆர்டர் டு மேக் யுவர் இன்டெக்ரல் ஈஸியர். ஆனால் நாங்கள் கிங்ஸ் ரூல் யூஸ் பண்ணியும் இந்த இன்டெக்ரல் காம்ப்ளிகேட்டடாக தானே இருக்குது. நான் கிங்ஸ் ரூல் யூஸ் பண்ணிட்டேன், கிங்ஸ் ரூல் யூஸ் பண்ணி ஒரு புதுசான இன்டெக்ரல் வந்திருக்கு. அந்த இன்டெக்ரலும் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சதில்ல, இன்னும் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. அப்படி நீங்கள் கிங்ஸ் ரூல் யூஸ் பண்ணியும் புதுசாக கிடைக்கிற இன்டெக்ரல் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலைன்னா இந்த ரெண்டு ஐயும் ஆட் பண்ணலாம். தட்ஸ் பெஸ்ட் மெத்தட். இது ஜேஇமே ஜே அட்வான்ஸ்லேயும் பண்ணுவோம். ஜேஇமே ஜே அட்வான்ஸில் இந்த கிங்ஸ் ரூல் பேஸ்ட் கொஷின் இருக்குல்ல, அந்த கொஷினில் இதெல்லாம் பண்ணுவோம். I + I-லாம் புரியுதா? ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் புதுசாக கிடைச்ச இன்டெக்ரலும் டஃப்பாக இருந்துச்சுன்னா, ஐ மீன் காம்ப்ளிகேட்டட் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ I + I என்ன? 2y. நான் இதை டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா லிமிட் சேம் தான். 2y லிமிட்ஸ் வந்து சேம் தான், என்ன 0 to pi by 2. ஸோ இன்சைட் எக்ஸ்பிரஷன் எப்படி ஆட் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னதுன்னா, இந்த இன்சைட் எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் காமனாக இருக்கான்னு பார்க்கணும். அஃப்கோர்ஸ் டினாமினேட்டர் காமனாக தான் இருக்குது. ஸோ இது லைக் ஃப்ராக்ஷன். ஸோ டினாமினேட்டர் காமன் தானே. 1 + tan x cot x, 1 + cot x tan x. cot x tan x வந்து tan x cot x தான். ஸோ டினாமினேட்டர் காமனாக இருக்கிறனால டினாமினேட்டர் வந்து நான் 1 + tan x cot x எழுதிடுவேன். tan x cot x. ஏன்னா வந்து டினாமினேட்டர் காமன் தானே. 1 + tan x cot x, 1 + cot x tan x ரெண்டுமே ஒன்று தான். நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா tan x - cot x + of cot x - tan x. நான் இந்த ரெண்டு இன்டெக்ரலையும் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த இன்டெக்ரலையும் கிளப் பண்ணுறேன். இன்சைட் எக்ஸ்பிரஷன் டேரெக்டாக ஆட் பண்ணுறேன். tan x - cot x இங்கே எழுதியிருக்கேன், ப்ளஸ் ஆஃப் cot x - tan x இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த tan x இந்த tan x கேன்சல், இந்த -cot x இந்த ப்ளஸ் cot x கேன்சல். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக நியூமரேட்டர் என்னவா கிடைக்கும்னா 2y = integral 0 to pi by 2 தான். நியூமரேட்டர் வந்து 0/1 + tan x cot x. ஏன்னா எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுல்ல. ஸோ tan x cot x. இப்போ உங்கள் நியூமரேட்டர் 0வாக இருக்குது. ஸோ 0/anything வந்து 0 தான். ஸோ இதெல்லாம் நான் எழுத தேவையில்ல. ஸோ 0 அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்சைட் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் இன்டெக்ரலோட வேல்யூ 0 தான். ஸோ 2y = 0. இஃப் 2y = 0, then of course your I = 0, and that's the answer for this question. இது குட் கொஷின் தான். கிங்ஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கிங்ஸ் ரூல் யூஸ் பண்ணியே காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா ரெண்டு இன்டெக்ரல் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் is equal to 0. ஸோ let us move on to the next question. நெக்ஸ்ட் கொஷின் என்னதுன்னா tan inverse of x by y minus tan of x minus y divided by x plus y. இதுதான் உங்கள் கொஷின். இது வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்லேருந்து வருது, ITF. ஸோ அந்த கொஷின் தான் இது. ஸோ பேசிக்காக tan இன்வெர்ஸ்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் tan of a and tan of b கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. tan இன்வெர்ஸில் ஒரு கொஷின் வந்தாலே ITFல கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் JEE மெயின்ஸ் பக்கம் போனால் நீங்கள் ITF சம்மேஷன் ப்ராப்ளம்னு இருக்கும். அது செம்மையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணால் ரொம்ப சிம்பிள் தான். இந்த செகண்ட் டேர்ம் இருக்குல்ல, tan inverse of x minus y divided by x plus y, இந்த செகண்ட் டேர்மில் உள்ள இன்சைட் வேல்யூ, ஐ மீன் தட் x minus y divided by x plus y, அந்த இன்சைட் வேல்யூவில் யூ நீட் டு டிவைட் பை x on both numerator denominator. இந்த ரெண்டாவது டேர்ம் இருக்குல்ல, tan of x minus y divided by x plus y, இந்த ரெண்டாவது டேர்மில் உள்ள இன்சைட் எக்ஸ்பிரஷனில் உள்ள நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் எக்ஸால் டிவைட் பண்ணுங்க. தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். யூ நீட் டு டிவைட் யுவர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை எக்ஸ். எக்ஸால் டிவைட் பண்ணுங்க. தட் மீன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ், எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ். டிவைட் யுவர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை எக்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் இன்சைட் எக்ஸ்பிரஷன். இந்த tan இன்வர்ஸோட இன்சைட் வேல்யூ புரியுதா? ஸோ அப்படி பண்ணால் உங்களுக்கு எப்படி கிடைக்கணும்? இந்த சேம் எக்ஸ்பிரஷனை tan inverse of x by y then minus of tan inverse of when you do x on both numerator and denominator. இந்த இன்சைட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா
நியூமரேட்டரில் எக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ். எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் வந்து 1 மைனஸ் ஒய் பை எக்ஸ். கரெக்ட்ண்ணா? எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் வந்து 1 மைனஸ் ஒய் பை எக்ஸ். ஏன்? ஏன்னா எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். தட் வில் பி 1 மைனஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். தட்ஸ் ஆல். இப்போ உங்கள் டினாமினேட்டர் எக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் வந்து 1 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். கரெக்ட்ண்ணா? இன்னும் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். தென் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் when you divide by x on both numerator and denominator of this particular inside expression. புரியுதா? now இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். tan of a tan of b ஃபார்முலா. நான் இப்போ எழுதுவேன், அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி எழுத முடியாதா? tan inverse of x minus y minus of tan inverse of 1 minus tan inverse of y by x. இப்படி நான் எழுத முடியாதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் டேர்மை tans of 1 minus tans of y by xன்னு எழுத முடியாதா? கண்டிப்பாக எழுதலாம். இதுதான் எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது இதுக்கு முன்னாடி இது சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். இது தெரியும் எல்லாருக்கும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஏன்னா இது ஜேஇலையும் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஐடிஎஃப் சம்மேஷன் ப்ராப்ளம் சொன்னல அதுலேயும். So tans of a and tans of b formula. Tans of a and tans of b is nothing but tan inverse of a minus b divided by 1 plus ab. இந்த ஃபார்முலா தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஸோ மேக் a note of it. So tans of a and tans of b is equal to tans of a minus b divided by 1 plus ab. இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல tans of 1 minus y by x divided by 1 plus y by x. இது இந்த பர்டிகுலர் ஃபார்முலா தானே இருக்குது. tan inverse of a minus b divided by 1 plus ab அந்த ஃபார்முலா தானே இருக்குது. நல்லா யோசிங்க, நல்லா பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே a வந்து 1 b வந்து y by x. புரியுதா? நான் திரும்ப சொல்கிறேன். tan inverse of a 1 minus b y by x divided by 1 plus ab. 1 plus ab. ab தான் வந்து உங்கள் y by x. எப்படி ab y by x? ஏன்னா a1 b y by x. ஸோ 1 into y by x y by x தான். சிம்பிள் இல்லை? ரொம்ப சிம்பிள். ஸோ tan inverse of a minus b divided by 1 plus ab. நீங்கள் கேட்கலாம் ஏன் இங்கே y by x இருக்குன்னு கேட்கலாம். வேறு எதுவும் டேர்ம் இல்லைன்னு. ஏன்னா 1 into y by x y by x தானே. இதெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லலாம் முடியாது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ அதனால தான் இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்? tan inverse of a that is 1 minus tans of b that is y by x. ஏன்னா இங்கே a தானே 1 that is tans of a minus tans of b. ஏன்னா இங்கே b தானே y by x. அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். now after this இன்னும் உங்களுக்கு கொஷின் முடியல. புரியுதா? இன்னும் உங்களுக்கு கொஷின் ஒன்றும் முடியல. இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது என்னதுன்னா அடுத்தது இது நான் எப்படி எழுதலாம்? tans of x by y minus tans of 1 plus of tans of y by x. இப்படி எழுதிடலாமா? ஜஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். மைனஸ் ஆஃப் tans of 1 plus of tans of y by x. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனாலும் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த tans of y by x-ஐ cotangents of y by x cotangents of x by y எழுதலாம்ல. இந்த tan inverse நான் cotangents கன்வெர்ட் பண்ண போகிறேன். அது ஏன்னு உங்களுக்கு கடைசியே தெரியும். இந்த tan inverse cot inverse கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னா அப்படி பண்ண உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? tans of x by y minus tans of 1 plus of இந்த tan inverse cot inverse கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி வரும்னா cot inverse of x by yன்னு வரும். ஏன் நான் அழைச்சிடலாம்ல, ஏன்னா தேவையில்லை. ஏன் உங்களுக்கு x by yன்னு வருது? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் tan theta and cot theta reciprocal relation. இங்கே tan inverse சம் வேல்யூனா அது நீங்கள் cot inverse of 1 by some வேல்யூன்னு எழுதலாம். இது ரெசிப்ரோக்கல் தான். இது புரியுது இல்லை? tan inverse cot inverse கன்வெர்ட் பண்ணணும்னா x by y by x ரெசிப்ரோக்கல் தான் x by y. அதான் அப்படி கன்வெர்ட் பண்ணுறேன். ஆனால் ஏன் கன்வெர்ட் பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? ஏன்னா இந்த tans of x by y plus cotangents of x by y வந்து pi by 2. எப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. உங்கள் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியிலே படிச்சிருப்பீங்க. tan inverse of some value, let me take it as x, plus cot inverse of some same value
that value is x will be pi by 2. இந்த ப்ராப்பர்ட்டி மறந்துட்டீங்களா? ரொம்ப முக்கியம். அதே சமயம் sin of x plus cos of x is equal to pi by 2 அதுவும் இருக்கு. பட் இங்கே இதான் யூஸ் பண்ணணும். tan of x plus cos of x is equal to pi by 2. அப்படின்னா tan inverse of some value plus cot inverse of the same value will be pi by 2. Here tan inverse of that value, that is x by 2, plus cot inverse x by y plus cot inverse of that same value x by y pi by 2 தானே. ஸோ இதை கிளப் பண்ண pi by 2 வரும். புரியுதுல்ல? இதையும் சேர்த்தனா pi by 2 using this formula. Then minus of tan of 1. Tan of 1 ஓட வேல்யூ என்ன? pi by 4. ஸோ இதோட ஆன்சர் வந்து pi by 4 and that's the answer for this question. ஸோ ரொம்ப நல்ல கொஷின் தான். உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஜெயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா find the least positive integer value of n such that 1 plus iota or 1 minus iota whole power n is equal to 1. ஸோ இந்த கொஷின் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொஷின். ஸோ பேசிக்காக இந்த ஸ்டேட் போர்டில் என்ன விஷயம்னா ஆக்சுவலி இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்டு. இந்த சிபிஎஸ் எடுத்துக்கிட்டாலும் இல்லை அவங்க ஜெஇ எடுத்துக்கிட்டாலும் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 11th சாப்டரு. பட் இது 12th வருது. ஸோ பேசிக்காக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் 11th வரதான் 12th வருது, 12th வரதான் 11th வருது. வித்தியாசமாக இருக்குல்ல? பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் n such that 1 plus iota or 1 minus iota whole power n is equal to 1. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். 1 plus iota by 1 minus iota whole power n is equal to 1. இதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஈக்குவேஷன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா find the least positive integer value of n such that this expression will be equal to 1. நான் இதை ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கலான்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேஸை சால்வ் பண்ணுங்கள். பேஸ்னால் தெரியும்ல, பவரை தவிர இருக்கிறது. பேஸாக கீழே இருக்கிறது. 1 plus iota or 1 minus iota சால்வ் பண்ணுங்கள். 1 plus iota or 1 minus iota எப்படி சால்வ் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் தான். 1 plus iota by 1 minus iota இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எடுங்க. கான்ஜுகேட்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் z is equal to a plus iota b. அப்போ z பார் என்ன? z பார்னா என்ன? கான்ஜுகேட் ஆஃப் z, தட் இஸ் ஈக்குவல் டு a minus iota b. கரெக்ட்னா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னதில் பேசிக் ஸ்டப்ஸ். ஓகேவா? ஸோ z is equal to a plus iota b னா z bar, I mean the conjugate of z will be equal to a minus iota b. ஸோ 1 plus iota to 1 minus iota உங்கள் கான்ஜுகேட் ஆஃப் டினாமினேட்டர் என்ன? கான்ஜுகேட் ஆஃப் டினாமினேட்டர் வந்து கான்ஜுகேட் ஆஃப் 1 minus iota. கான்ஜுகேட் ஆஃப் 1 minus iota வந்து 1 plus iota. ஸோ அந்த 1 plus iota மல்டிப்ளை தட் 1 plus iota on both numerator and denominator. அதான் பண்ண போகிறீங்க. ஸோ நீ மல்டிப்ளை ஒரு 1 plus iota on both numerator and denominator. இது எப்படி கிடைக்கும்னா 1 plus iota மேலே அப்புறம் 1 plus iota கீழே. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ இந்த கான்ஜுகேட் ஆஃப் டினாமினேட்டர் கண்டுபிடிச்சி அதை மல்டிபிள் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு பேசிக்கான விஷயம். ஸோ நியூமரேட்டரில் வந்து 1 plus iota to 1 plus iota இருக்குது. அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னா a plus b whole square. Because a plus b into a plus b is equal to a plus b whole square. So a plus b whole square is nothing but a square, that is 1 square. 1 square வந்து 1 தான். Plus of b square. b square என்ன? b square வந்து iota square. iota square வந்து -1. ஸோ ப்ளஸ் இன்ட்டு -1 வந்து -1 தான். ஏன்னா புரியுதுல்லப்பா? 1 square வந்து 1, தென் ப்ளஸ் ஆஃப் iota square வந்து என்னது? root of -1. root of -1 square வந்து -1. ஸோ ப்ளஸ் ஆஃப் -1 வந்து -1 தான். தென் ப்ளஸ் ஆஃப் 2ab. 2ab னா 2 into a into b. 2 into 1 into iota என்ன? 2 iota. புரியுதானே? 2 into 1 into iota 2 iota. ஏன்னா 2ab தான் 2 iota. டெட் பை 1 minus iota and 1 plus iota என்ன ஃபார்மில் இருக்குன்னா என்ன ஃபார்மில் இருக்கு? a plus b into a minus b, that is nothing but a square minus b square. a square minus b square னா 1 square, ஏன்னா a வந்து 1, ஸோ 1 square minus of b square. b square என்ன? iota square. iota square வந்து -1 தான். root of -1 square வந்து -1 தான். ஸோ minus of -1. minus of -1 வந்து +1. ஸோ 1 plus 1 என்னது? 2. 1 plus 1 is equal to 2. ஸோ ஃபைனலாக இந்த 1 இந்த கேன்சல் ஆகிடும். ஸோ 2 iota by 2 தான் இருக்கும். ஸோ iota தான் வந்து உங்கள் பேஸு. ஸோ இப்போ உங்கள் பேஸை நான் சால்வ் பண்ணிட்டேன் ஜஸ்ட் பை ஃபைண்டிங் தி கான்ஜுகேட். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கான்ஜுகேட் கண்டுபிடிச்சி பண்ணுறீங்களே, இன்னும் சில பேர்
இதை வந்து ரேஷனலைசிங்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் டீச்சர் தப்புன்னு சொல்லுவாங்க. சில டீச்சர் தப்புன்னு சொல்லுவாங்க, சில டீச்சர் ரைட்டுன்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக வந்து அப்படி சொல்கிற தப்பு தான். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, ரேஷனலைசிங் டினாமினேட்டரு. ஏன்னா இது நம்ம இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம ஒன்றும் 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இல்லை, ஓகேவா? 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் தான் வந்து ரேஷனலைசிங் டினாமினேட்டர் சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ரேஷன் நம்பர்ஸ் பற்றி படிப்போம், ரேஷன் நம்பர்ஸ் அதை பற்றிலாம் படிப்போம். பட் இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துட்டோம், இமேஜினரி பார்ட்ஸ் வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி சொல்லணும்னா கான்ஜுகேட் கண்டுபிடிச்சி மல்டிபிள் பண்ணணும், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இருக்கும், ரேஷனலைஸ்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? ஸோ பேஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் பேஸோட வேல்யூ என்ன? அயோட்டா. இப்போ தான் கண்டுபிடிச்சேன்ல பேஸோட வேல்யூ. ஸோ பேஸோட வேல்யூ வந்து அயோட்டா. தட் மீன்ஸ் யூர் 1 + iota 1 - iota is equal to அயோட்டா. இப்போ தான் வந்து கான்ஜுகேட் கண்டுபிடிச்சி பண்ணேன். இது அயோட்டா. ஸோ அயோட்டா டு தி பவர் ஆஃப் n is equal to 1. இதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் ஈஸியான்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு ஈஸி, சில பேருக்கு டஃப்பாக இருக்கும், ப்ராப்பர்ட்டி தெரியாதவங்க. இந்த அயோட்டா டு தி பவர் ஆஃப் n is equal to 1. ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் n கேட்குறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில். அயோட்டா டு தி இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் iota to the power integral multiples of 4 will always give us 1. Iota to the power of integral multiples of 4 plus 1 will always give us iota. Iota to the power of integral multiples of 4 plus 2 will always give us minus 1. Iota to the power of integral multiples of 4 plus 3 will always give us minus iota. இப்போ பெருசாக தெரியும், ரொம்ப சிம்பிள் தான். 1 iota minus 1 minus iota. சிம்பிளாக தானே இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைப்பா, பெரிய கேஜிஎஃப்குள்ளே போகிற வேலைலாம் இல்லை. ஸோ iota to the power of 4k வந்து 1. iota to the power of integral 4kனா என்ன? integral multiples of 4. I mean iota to the power of 4, iota to the power of 8, iota to the power of 12 always give us 1. iota to the power of integral multiples of 4 plus 1 அப்படின்னா என்னதுன்னா iota to the power of 5, iota to the power of 9, iota to the power of 13 அந்த மாதிரி போகிறது. integral multiples of 4 1 ஆட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. பட் இங்கே iota to the power of n is equal to 1. இந்த ப்ராப்பர்ட்டியில் எப்போ உங்களுக்கு 1 கிடைக்குது? இந்த ப்ராப்பர்ட்டியில் எப்போ உங்களுக்கு 1 கிடைக்குதுன்னா when your power is integral multiples of 4. iota to the power of integral multiples of 4 தான் உங்களுக்கு 1 கிடைக்குது. அப்படின்னா உங்கள் n வந்து integral multiples of 4 இருக்கணும், கரெக்ட் தானே? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல? இந்த 4 கண்டிஷன்ஸ்லேயும் எதில் உங்களுக்கு 1 கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் தான், iota to the power of integral multiples of 4 தான் 1 கிடைக்குது. அப்படின்னா இங்கே உங்கள் n-ம் integral multiples of 4 தான் இருக்கணும். பட் அவங்க லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் n கேட்குறாங்க. தென் அஃப்கோர்ஸ் your n should be equal to 4. எப்படின்னா என்ன? எப்படி n is equal to 4k. ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் n-னா k-வை 1-ஆக போடுங்க. ஏன்னா integral multiples of 4ல் பாசிட்டிவ் integral multiples of 4ல் லீஸ்ட் வேல்யூ வந்து 4 தானே. ஏன்னா உங்கள் k-வை 1-ஆக போட்டால் தான் லீஸ்ட் வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 4. 4 × 1 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் n வந்து 4. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4k-வோட லீஸ்ட் வேல்யூ என்ன? 4 தான். அது எப்போ கிடைக்கும்? when you put k as 1. ஸோ n is equal to 4 guys. ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் n is equal to 4. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா find the domain of f of x is equal to sin inverse of root of x minus 1. ஸோ இப்போ உங்களை எந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து டொமைன் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்ட்டாக பிரிப்பீங்க, கரெக்ட் தானே? பார்ட்டானா ஸ்க்ரூ டிரைவர் தனியாக, அது தனியாக, இது தனியாலாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு பிரிப்பீங்க, கரெக்ட் தானே? ஸோ இப்போ உங்களுக்கு எந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டாக பிரித்து ஹவு இட் வில் பி டிஃபைன் தான் பார்ப்பீங்க. எதெல்லாம் எப்படி டிஃபைன் ஆகும், ஸ்கொயர் ரூட் எப்படி டிஃபைன் ஆகும், இந்த ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகும், அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ எப்படி டிஃபைன் ஆகும், அதுமாதிரி இன்இக்வாலிட்டி போட்டு பார்ப்பீங்க, கரெக்ட் தானே? அப்படி டிஃபைன் ஆகி பார்த்து தான் நீங்கள் டொமைன் கண்டுபிடிப்பீங்க. ஹவு இட் வில் பி டிஃபைன் தான் ரொம்ப முக்கியம் டொமைன் கேட்டால். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இந்த ரூட்டை நான் எடுக்கிறேன், ரூட்டை பார்க்குறேன். நான் இங்கே எழுதுகிறேன், ஃபார் square root to be defined for square root to be defined your inside value of the square root, your inside value of the square root should be always greater than or equal to 0, correct na? அப்படின்னா
உங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று இருக்கேன்ட்ட ரூட் ஆஃப் ஏன்னு வச்சுருக்கேன். இந்த ரூட்டை எப்போ டிஃபைன் ஆகுனா ஒன்லி when ஏ இஸ் கிரேட்டர் than or equal to 0னா. ஏன்னா உங்கள் உள்ளே இருக்கிற வேல்யூ நெகட்டிவாக இருக்க முடியாது. நெகட்டிவாக இருந்தால் எப்படி ரூட் டிஃபைன் ஆகும்? ரூட் ஆஃப் -8 என்ன சொல்லுவீங்க? ரூட் ஆஃப் -4 என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. ரூட் ஆஃப் -4 வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் போனால் சொல்லலாம். பட்டு இப்போ சொல்ல வேணாம். ஏன்னா டொமைன் எடுத்துக்கிட்டாலே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதிகமாக போக மாட்டோம். ஒன்லி இந்த ரேஷன் பக்கம் தான் வரும். ஸோ ரூட் ஆஃப் ஏ வந்து அந்த ரூட் ஆஃப் ஏ எப்போ டிஃபைன் ஆகுனா ஒன்லி when ஏ கிரேட்டர் than or equal to 0. ஏன் ஈக்குவல் டு 0? உங்கள் ஏ 0வாகவும் இருக்கலாம். அதில் எந்த பிரச்சனை இல்லை. ரூட் ஆஃப் 0 வந்து 0 தான். உங்கள் உள்ளே இருக்கிற வேல்யூ 0வாகவும் இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. 0வோட அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்க வேல்யூ கேன் நெவர் பி நெகட்டிவ். உள்ளே இருக்கிற வேல்யூ எப்பயுமே நான் நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கணும். புரியுதா? அதனால தான் ஒரு ஏ ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0. இதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். For square root to be defined, your inside value should be greater than or equal to 0. If x minus 1 is greater than or equal to 0, then x is greater than or equal to 0. Just inequality solve பண்ணுறது தெரியும்ல. 1 அந்த சைடு கொண்டு போகிறேன். So your x will be greater than or equal to 1. Now square root வந்து இப்போ தான் டிஃபைன் ஆகுது. x is greater than or equal to 1. இப்போ நம்ம சைன் இன்வெர்ஸ் பக்கம் போவோம். சைன் இன்வெர்ஸ் எப்போ டிஃபைன் ஆகும்? இது நீங்கள் படிக்கணும் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி. புரியுதா? ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்போ டிஃபைன் ஆகணும் இதை அழைச்சிடுறேன். இங்கே எழுதுறேன். ஃபார் சைன் இன்வெர்ஸ் டு பி டிஃபைன்ட் பி இப்படி போடுறேன். பி எது வர மாட்டேங்குது. டு பி டிஃபைன்ட் for sin inverse to be defined your inside expression. நான் இங்கே வந்து சைன் இன்வெர்ஸ்னு ஒய்ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே ஏற்கனவே எக்ஸ் இருக்குல்ல, திரும்ப நான் எக்ஸ் போட்டேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ இப்போ நான் போடுறேன். உங்கள் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் எப்போ டிஃபைன் ஆகும்? டிஃபைன்னா என்ன? எப்போ அர்த்தமுள்ளதாக இருக்கும்? எப்படி சொல்கிறது? உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது தெரியல. டிஃபைன்னா அது எப்போ இருக்கும், எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த மாதிரி கூட சொல்லலாம். எக்ஸிஸ்ட் ஆகுனா சயின்ஸில் சொல்லுவீங்க, பட் மேத்தமெட்டிக்கலாக ஈஸியாக சொல்லலாம். எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்? ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுனா ஒன்லி when your y lies between -1 and 1. புரியுதா? இப்போ தான் உங்கள் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் எக்ஸிஸ்ட் ஆகும். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் எப்போ டிஃபைன்ட்? For sin inverse of y to be defined, your inside value, that is your y, should lie between -1 and 1. That means your y should be greater than or equal to y, and it should be less than or equal to 1. புரியுதா? Sorry, your y should be greater than or equal to -1, or it should be less than or equal to 1. Then only your sin inverse will be defined. அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா sin inverse of root of x minus 1 தான் இருக்குது. அப்படின்னா உங்கள் இன்சைடு வேல்யூ என்ன? ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்குல்ல, இந்த கர்வ் ப்ராக்கெட், அந்த கர்வ் ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கு தான் அவங்க இன்சைடு வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ். அது ரூட் ஆஃப் -1. அந்த ரூட் ஆஃப் -1 நல்லா கவனிங்க. அந்த ரூட் ஆஃப் -1 ஷுட் லை பிட்வீன் -1 and 1. அப்போ தான் அந்த சைன் இன்வெர்ஸ் டிஃபைன் ஆகும். கரெக்ட் தானே? நான் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வச்சு தான் சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய இந்த வேலைலாம் இல்லை. புரியுதா? ஸோ உங்கள் சைன் இன்வெர்ஸ் எப்போ டிஃபைன் ஆகும்? ஒன்லி இந்த பேக்கெட்குள்ளே போட்டிருக்கிறது வந்து ஷுட் லை பிட்வீன் -1 and 1. ஆனால் உங்கள் ரூட் வந்து நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நான் ரூட் பண்ணுறேன், ரூட் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் ஆன்சர் வருமா? நோவே, அப்சல்யூட்டாக வாய்ப்பே இல்லை. ஸோ நோவேன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ இந்த -1க்கு பதிலாக நான் இந்த 0ன்னு போட்டுடலாம். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் ரூட்டு வந்து நான் ஏன் அப்படி போட்டேன்னா இங்கே -1 should be less than or equal to root of x minus 1. இப்போ -1ஓட கிரேட்டராக இருக்கலாம், அது தப்பு இல்லை. ரூட் வந்து -1ஓட கிரேட்டராக இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் -1 இருக்க முடியாது. ஏன்னா இங்கே நான் கிரேட்டர் மட்டும் போடல, ஈக்குவல் டுவும் போட்டிருக்கேன். மறந்துடாதீங்க. ஸோ -1 should be less than or equal to போட்டிருக்கேன். -1 வந்து லெஸ் தென் ரூட்டாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஈக்குவலாக இருக்க முடியாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, ரூட்டோட வேல்யூ என்றைக்குமே நெகட்டிவாக இருக்க முடியாது. அப்சல்யூட்லினா ரூட் ஆஃப் 4 2, ரூட் ஆஃப் 9 3, ரூட் ஆஃப் 16 4, ரூட் ஆஃப் 25 5 தான். ஸோ கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்க முடியாது. தட்ஸ் ஆல் அந்த -1 எடுத்து நான் 0 போட்டேன். அப்படின்னா
அப்படின்னு என்ன செய்றீங்க, இந்த எல்லா சைட்லையும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ண 0 less than or equal to square root of x minus 1 whole square will be nothing but x minus 1 ஃபைனலாக வந்து should be less than or equal to 1 square வந்து 1. என்ன செஞ்சுருக்கேன், just square on the all these side. இந்த இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ண, இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணுறா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி தான். இந்த 0 ஸ்கொயர் 0, ரூட் ஆஃப் x minus 1 ஸ்கொயர் வந்து x minus 1, 1 ஸ்கொயர் வந்து 1. Now இந்த -1 இருக்குல்ல, இந்த -1 எல்லா சைட்லையும் இப்போ இந்த சைடு எடுத்துகிட்டு போனாலும் +1 மாறிடும். ஸோ 1 -1 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் 1 less than or equal to x. இந்த 1 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் 1 + 1 மாறும். ஸோ இங்கே திரும்ப இங்கே எழுதுறேன், ஓகேவா. யுவர் இந்த 1 இங்கே எடுத்துகிட்டு போனால் 1 less than or equal to x. இங்கே இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 1 இங்கே எடுத்துகிட்டு போனால் 2 வரும். ஏன்னா 1 + 1 2 தானே. இப்போ தான் நம்ம ஒரு ஃபைனலான ஒரு பர்டிகுலர் இன்இக்வாலிட்டிக்கு வந்திருக்கோம். என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஐ சால்வ் திஸ் இன்இக்வாலிட்டி. இந்த -1 இந்த சைடு கொண்டு போனால் +1, அதான் இங்கே போட்டிருக்கேன். இந்த -1 இந்த சைடு கொண்டு போனால் +1. ஸோ 1 + 1 = 2. இப்போ இது ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணிங்கன்னா, இது ரெண்டுத்தையும் கோரிலேட்னா ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பாருங்கள். ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்செக்ஷன் அந்த இதோட ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் எப்படி இருக்குன்னா, your x should belongs to 1 2. This is the domain of this particular f of x. புரியுதா? That's the answer for this question. நான் என்ன சொல்கிறேன், your x should be greater than or equal to 1 and also your x should lie between 1 and 2. That means your x should be greater than or equal to 1 or and it should be less than or equal to 2. புரியுதா? ஸோ அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா your x belongs to இந்த பர்டிகுலர் டொமைன். ஸோ இதுதான் வந்து ஆன்சர், இதுதான் வந்து உங்களோட டொமைன். புரியுதா? இதுனா பிலாங்ஸ், ஒழுங்காக எழுத வராது, பிலாங்ஸ் யாருக்கும் ஒழுங்காக எழுத வராது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ let us move on to the next question. Our next question is sin of 5π/9 cos of π/9 plus cos of 5π/9 into sin of π/9. இதுதான் உங்கள் கொஷின். இந்த கொஷின் பார்க்குறதுக்கு தான் ஒரு பெரிய இதுமாரி தெரியும், ஐ மீன் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் உண்மையாக சொல்லணும்னா இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், ஓகேவா. ஆனால் இந்த கொஷின் வந்து ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணுது, ட்ரிக்னாமெட்ரியும் இன்க்ளூட் பண்ணுது, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணுது. யாருக்கெல்லாம் ஃபார்முலாவில் வந்து பக்காவாக இருக்கீங்களோ, அப்படியே மைண்டில் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தீங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சிம்பிளான கொஷின், ஓகேவா. ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்ணணும்னா, நல்லா கவனிங்க. இந்த கர்வ் ப்ராக்கெட் போட்டிருக்குல்ல, அந்த எக்ஸ்பிரஷன் முதல்ல கவனிங்க. இந்த சைன்மெண்ட்ஸை விட்டுருங்க, இது தேவையில்லை. இப்போ தேவையில்லை மீன்ஸ் கடைசியாக தேவை, இப்போ தேவையில்லை. ஸோ இந்த கர்வ் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்ல, அந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனை கவனிச்சிங்கன்னா இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா, sin A cos B ப்ளஸ் cos A. இது என்னது, cos A sin B, அந்த ஃபார்மில் தானே இருக்குது இந்த பர்டிகுலர் கர்வ் ப்ராக்கெட்குள்ளே போட்டுருக்கிறது, ஆமாம் தானே. sin 5π/9 cos π/9 plus cos of 5π/9 sin π/9 இந்த பர்டிகுலர் ஃபார்மில் தான் இருக்குது. ஏன்னா sin A cos B plus cos A sin B, where A is 5π/9, B is π/9, அவ்வளோதானே. then you have cos of A ஓட வேல்யூ π/9 into sin of B ஓட வேல்யூ 5π/9, ஸோ B ஓட வேல்யூ π/9. ஸோ A ஓட வேல்யூ என்ன, 5π/9. இங்கே நான் எழுதிடுறேன், பியோட வேல்யூ π/9. இந்த பர்டிகுலர் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா புரியுதில்ல உங்களுக்கு. sin A cos B plus cos A sin B, where A is 5π/9, B is π/9. இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே தெரியுது. இந்த sin A cos B plus cos A sin B என்னது, இந்த sin A cos B plus cos A sin B என்னதுன்னா sin of A plus B ஃபார்முலா. நிறையா பேருக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ட்ரிக்னாமெட்ரி நீங்கள் எனக்கு தெரில, நீங்கள் 12th ட்ரிக்னாமெட்ரி படிப்பீங்க, 11th ட்ரிக்னாமெட்ரி படிப்பீங்கன்னா, ஸ்டேட் போர்டு எனக்கு சிலபஸே தெரியாது, டக்குன்னு கொஷின் பார்த்து டக்குன்னு கொஷின் எடுக்கிறேன். ஸோ தெரில, ஸ்டேட் போர்டில் எப்படி வேணால் இருக்கலாம். பட் சிபிஎஸ்சி இந்த ஜெயிலில் போனீங்கன்னா 11th தான் ட்ரிக்னாமெட்ரி படிப்பீங்க. sin of A plus B ஃபார்முலா என்னதுன்னா sin A cos B plus cos A sin B தான் வந்து
உங்கள் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு அது ரொம்ப முக்கியமானது. ஸோ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வந்து சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இன்னொரு ஃபார்முலா இருக்குது சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் ஆஃப் காஸ் ஏ சைன் பி. தென் வி ஹவ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் ஆஃப் சைன் ஏ சைன் பி. காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்னது cos a cos b plus sin a sin b. Next tan of a plus b is equal to tan a plus tan b 1 minus tan a tan b. இதெல்லாம் நான் நிறைய மெமரி வச்சுருக்கேன் மெமரி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை, ஒரு ரிவிஷன் ஓகேவா. ஸோ இந்த sin a cos b plus cos a sin b வந்து sin of a plus b. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வச்சு நான் இதை எப்படி எழுதுறேன்னா sin inverse of இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நான் sin of a plus bன்னு எழுதலாம். where your a is 5 pi by 9 இங்கே எழுதிருக்கேன் பாருங்கள் 5 pi by 9 plus of pi by 9 புரியுதா? இதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக கிடைக்கிறது வந்து sin inverse of 5 pi by 9 plus 5 by 9 என்ன 6 pi by 9. 6 pi by 9 வந்து 2 pi by 3 தான். 2 pi by 3. நான் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் என்ன பண்ணுன்னு. ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த sin a cos b plus cos a sin b இருக்குல்ல, அதை நான் sin of a plus bன்னு எழுதலாம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு trigonometry ஃபார்முலா. நான் இப்போ எல்லா ஃபார்முலா சொல்லிட்டேன் ஓகேவா. எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன். ஸோ சொல்லிட்டேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே வந்து a வந்து உங்கள் 5 pi by 9, b வந்து pi by 9. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனை நான் sin of a plus bன்னு எழுதலாம். that is sin of a that is 5 pi by 9 plus b that is pi by 9. ஸோ sin of pi by 9 plus pi by 9 என்னது 6 pi by 9 that is 2 pi by 3. நான் இப்போ இதெல்லாம் அழைச்சிட்றேன். இப்போ நான் என்ன சொல்ல நினைப்பீங்கன்னா இந்த sin inverse sin கேன்சலு 2 by 3 தான் ஆன்சரு, அப்படி அடுத்த கொஷின் போகலாம் அப்படிலாம் சொல்லணும்னு நினச்சாதீங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவேன்? எப்படி நான் சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அப்படி கிடையாது கைஸ். எப்படி இந்த sin inverse sin கேன்சல் ஆகும்? 2 pi by 3 எப்படி உங்களுக்கு ஆன்சர் வரும்? யோசி. ஸோ எப்படின்னா நல்லா பாருங்கள். sin inverse of sin 2 pi by 3 தானே உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா நான் டேரெக்டாக இந்த sin inverse sin கேன்சல் பண்ணிட்டு 2 pi by 3 தான் ஆன்சர்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிட்டு 6வது கொஸ்டின் முடிச்சுட்டு நான் ஜாலியாக இருப்பேன் நினச்சிருப்பீங்க. பட் கண்டிப்பாக கிடையாது. பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. sin inverse of sin x இதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது தெரியுமா? ட்ரிக்னாமெட்ரி இன்வெஸ்டிங் எவ்வளோ பெரிய சாப்டர் தெரியுமா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ sin inverse of sin x will be equal to x. sin inverse of sin x will be equal to x only when your x lies between minus pi by 2 pi by 2. மறந்துட்டீங்களா? தெரியும்ல கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். sin inverse of sin x will be equal to x. அதாவது இந்த sin inverse இந்த sin நீங்கள் எப்போ கேன்சல் பண்ணலான்னா உங்கள் x minus pi by 2 pi by 2க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேன்சல் பண்ண முடியும். புரியுதில்ல? இதான் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். sin inverse of sin x will be equal to x only when x lies between minus pi by 2 to pi by 2. But here sin inverse sin கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே 2 pi by 3 minus pi by 2க்கும் pi by 2க்கும் நடுவில் இல்லை. தெரியுதா? 2 pi by 3 minus pi by 2க்கும் pi by 2க்கும் நடுவில் இல்லை. ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இந்த 2 pi by 3 minus pi by 2க்கும் pi by 2க்கும் நடுவில் வைக்க முடியும். எப்படி வைக்கலாம்? நான் இன்னும் தெரிய சொல்கிறேன். இந்த 2 pi by 3 minus pi by 2 pi by 2க்கும் நடுவில் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணணும்? அதனால் நான் டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. சைனை கேன்சல் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணலான்னா இந்த 2 pi by 3 மைனஸ் 5 by 2க்கும் pi by 2க்கும் நடுவில் ஆக்க முடியும். அது எப்படி பண்ண முடியும்? மேஜிக்கால் பண்ண முடியுமா? ஸ்பைடர்மேன் நோவே பண்ணுவாரா? இல்லை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணுவாரா? who will do you think so? அவங்களாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஏன்னா இதை நான் எப்படி எழுதலான்னா இங்கே பாருங்கள். sin inverse of sin இந்த 2 pi by 3 நான் எப்படி எழுதலான்னா pi minus pi by 3 எழுதலாமா? கரெக்ட் தானே? இந்த 2 pi by 3 pi minus pi by 3 எழுதலாம்ல? கண்டிப்பாக எழுதலாம். தெரிஞ்ச விஷயம்தான். இந்த 2 pi by 3 pi minus pi by 3 எழுதலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிள் சார். pi minus pi by 3 வந்து 2 pi by 3 அப்படின்னு எழுதலாம். இப்போ
sin of pi minus 5/3 என்ன? sin of pi minus 5/3 என்ன? அதுக்கு தான் ஒரு trigonometry ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. sin of pi minus x is nothing but sin x. கரெக்ட்னா? இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நீங்கள் நிறைய படிப்பீங்க அலைட் ஆங்கிள்ஸ் இந்த சாப்டரில் யூனிட் சர்க்கிள் வச்சு டெரிவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ sin of pi minus x is equal to sin x. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹியர் இட் லுக்ஸ் லைக் ஃபார்ம் ஆஃப் sin of pi minus x where x is equal to pi/3. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா sin x எழுதலாம். ஸோ தட் இஸ் சம்திங் பட் sin of pi/3. கரெக்ட் தானப்பா? ஏன்னா sin of pi minus 5/3 என்ன? sin of pi minus x வந்து sin x. ஸோ இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை sin xன்னு எழுதலாம். வெரி x will be pi/3. இது ஒன்று தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்? x வந்து pi/3 இருக்குது. ஸோ அதை நான் sin pi/3 எழுதலாம். இப்போ பாருங்கள் உங்கள் pi/3 minus 5/2க்கும் pi/2க்கும் நடுவில் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் கேன்சல் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் pi/3ன்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ pi/3 தான் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேவா? அதனால் இப்போ நாம வச்சுக்கோ sin of sin x will be equal to x only when x lies between minus 5/2 to pi/2. இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா சும்மா கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை, ஆன்சர் சொல்லிட்டு அப்படியே போகிறதில்ல. பேசிக்காக இந்தமாரி நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரிவிஷன் மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போகலாம். ஸோ லெட் அஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஷின். Our next question is solve 8x to the power of 3/2 and minus 8x to the power of minus 3/2 and is equal to 63. So இந்த question வந்து theory of equationsலேருந்து வருது. So how to solve this question is basically whenever you see this type of question, what you are supposed to do is take your power as some value. உங்கள் பவரை ஒரு சில வேரியபிளாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி தான் வந்து இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். ஸோ வாட் யூ சப்போஸ் டு டூ? டேக் யுவர் பவர் ஆஸ் சம் வேரியபிள் ஸோ தட் யூ கேன் மேக் யுவர் ஈக்குவேஷன் ஈஸியர். ஓகேவா? ஸோ இந்த பவர் இருக்குல்ல, இந்த பவரை நான் ஒரு வேரியபிளாக எடுக்கிறேன். லெட் மீ டேக் யுவர் 3/2 as k. இப்போ இந்த 3/2 k எடுத்தனா then your minus 3/2 will be nothing but minus k. correct na? 3/2 நான் உங்கள்கிட்ட k எடுத்தனா then your minus 3/2 will be k. நான் உங்கள் பவரை வந்து ஒரு வேரியபிளாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அது சப்ஸ்டியூட் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இல்லைன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்படியும் நம்ம போகலாம், பட் ஈஸியான பாதையில் தான் போகணும். ஓகே? ஸோ இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணனா உங்களுக்கு எப்படி இந்த ஈக்குவேஷன் கிடைக்குன்னா 8x to the power 3/2 வந்து k minus 8x to the power minus 3/2 வந்து minus k is equal to 63. இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் when you substitute the value. Now after this என்ன பண்ணலான்னா இந்த 8x to the power k நான் எப்படி எழுதலாம்னா ரொம்ப சிம்பிள் தான். 8 into x power k minus 8 into 8 divided by x power k. ஏன்னா I'm having x power minus k, x power minus k கீழே எடுத்துகிட்டு வந்தால் x power k basic laws of exponents. ஓகே? ஸோ this will be equal to 63. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? in the left hand side what I'm gonna do is take your LCM. When you take LCM and you solve this, I will be getting the same equation as 8 x power 2k minus 8 divided by x power 2k x power k will be equal to 63. நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரொம்ப சிம்பிள் தான். இந்த LHS இருக்குல்ல, அங்கே நான் LCM எடுத்திருக்கேன். LCM எடுத்தா you will be getting the same LHS as 8 into x power k into x power k. 8 into x power k into x power k வந்து 8 into x power 2k laws of exponents. Then minus of 8. இந்த minus 8 தான் எழுதுறேன். அதுக்கப்புறம் x power k வந்து ஹோலாக போட்டுருந்தேன். ஏன்னா LCM எடுத்தால் ஹோலாக தானே போடணும். இல்லை சிம்பிள் திங்ஸ். I don't need to say these simple things. Okay? Now இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த x power k அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. இந்த x power k அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் you will be getting 8x power 2k will be minus 8 will be equal to 63 into x power k. கரெக்ட்னா? இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும் when you solve that particular equation. Now இதை ஒரு quadratic ஃபார்மாக மாற்றுங்க. quadraticன்னு இல்லை, ஒரு பாலினாமல் ஈக்குவேஷனாக மாற்றுங்க. quadratic இல்லை, பாலினாமல் ஈக்குவேஷனாக மாற்றுங்க. ஸோ இதை மாற்றுனீங்கன்னா எப்படி வரும்னா I think you will be getting it as 8x
sorry, 8x to the power 2k, then minus of 63 power x power k, then minus 8 will be equal to 0. ஒரு polynomial equation மாத்துறேன். p of x is equal to 0 அந்த மாதிரி நான் மாத்துறேன். இதில் அப்படி இந்த ஈக்குவேஷனை எப்படி தான் மாற்ற முடியும்? ஸோ 8x to the power 2k minus 63x power k minus 8 will be equal to 0. Now use your factorization technique. Split. You need to split the middle term. Middle term split பண்ணுங்க. Factorization technique தெரியும்ல. So try to split the middle term. Middle term split பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த சேம் ஈக்குவேஷனை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா யோசிச்சு பாருங்க நல்லா. 8x to the power 2k இந்த மைனஸ் 63 x பார் k வந்து நான் எப்படி பிரிக்கலாம்னா I think you can split it like minus 64 x bar k plus 1 x bar k அப்படின்னு பிரிக்கலாம்ல. Then minus of 8 is equal to 0. இப்படி I can split your middle term. I'm just using a factorization technique. You need to know this thing already. Factorization thing is a very simple one. Just need to split the middle term. After that, use the regrouping terms method. So I'm just splitting your minus 63 x bar k as minus 64 x bar k and 1 x bar k. இது எப்படி split பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த 8 into x bar 2k இந்த minus 8 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64 x bar 2k கிடைக்கும். அந்த 64 x bar 2k இந்த ரெண்டு நடுவில் இருக்க டேர்ம்ஸ் மல்டிபிள் பண்ணால் கிடைக்குதான்னு பாருங்கள். அஃப்கோர்ஸ் கிடைக்குது. ஸோ அப்படி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ நவ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 2 terms take one common term. For the second 2 terms take one common term and that is called regrouping terms factorization technique. Okay. So what can I can take is I can take 8 into x bar k I can take common now. I can take 8 into x bar k common. When take 8 into x bar k common அதுக்கப்புறம் என்ன எடுக்கலாம்? அதுக்கப்புறம் ஒன்று எடுக்க வேணாம். என்ன ரொம்ப சிம்பிள் தான் இது. 8x bar k then minus of 8 plus of 1 into x bar k minus of 8 ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணுறேன். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் என்ன செஞ்சுருக்கேன்னு. ஒன்றும் இல்லை, இது ஒரு ஃபஸ்ட்டு குரூப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 into x bar k காமனாக எடுத்தோம்னா இங்கே x bar k கிடைக்கும். Why? Because 8 into x bar k into x bar k வந்து 8 into x bar 2k. Then minus of 8. ஏன்னா 64 x bar k divided by 8 x bar k is equal to 8. Then now take one common because there is no common term in these two terms. Okay. So now use your regrouping terms method. I can write the same equation as 8x bar k plus 1 into x bar k minus 8. இப்படி எழுதலாம்ல. That will be equal to 0 because your common term is 8 x bar k minus 8. That's what I wrote here, and you will be getting 8 into x bar k plus 1. It's a basic thing. Okay, factorization. That's what I'm doing now. So from this I would say that your x bar k will be 8 or minus 1 by 8. Correct now? நான் இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் வச்சு சொல்லுவேன் your x bar k can be 8. ஏன்னா இப்போ x bar k minus 8 is equal to 0 நான் போடுறேன்னா உங்களுக்கு வந்து x bar k வந்து 8ன்னு கிடைக்கும். இப்போ 8x bar k plus 1 is equal to 0ன்னு போடுறேன்னா then you will be getting your, நான் இப்போ சால்வ் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 8 into x bar k plus 1 is equal to 0ன்னு போட்டேன்னா then you will be getting 8 into x bar k as minus 1. So x bar k will be minus of 1 by 8 and that's how I am saying 8 or minus 1 by 8. ஏன்னா x bar k minus 8 is equal to 0, so of course x bar k will be 8. இந்த ரெண்டு சொல்யூஷன் தான் இந்த x bar k வச்சிருக்கு. பட்டு minus 1 by 8 வந்து கண்டிப்பாக உங்கள் x bar k எடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள் எப்படி உங்கள் x bar k minus 1 by 8 வேல்யூ எடுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ x bar k can be 8. x bar k வந்து 8. If your x bar k is equal to 8, next என்ன பண்ணலாம்னா உங்கள் k ஓட வேல்யூ என்ன? k ஓட வேல்யூ nothing but x bar 3 by 2n because what I took as k 3 by 2n and that will be equal to 8.
ஸோ இந்த 8 நான் 2 cube எழுதலாம்ல, இந்த 8 நான் 2 cube எழுதலாம். Now take this 3/2n to the RHS. இந்த பவர் RHS கொண்டு போனால் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும் பவர். ஸோ x will be equal to 2 cube whole power. Reciprocal of 3/2n will be 2n/3. So this 3 will get cancelled. So x will be equal to 2 into 2 whole power 2n. So 2 whole power 2n is nothing but 4 power n, and that's the answer for this question. So the solution of this equation is x is equal to 4 power n. Okay, how it is 4 power n na? Because 2 whole power 2n na enna artham? 2 square whole power n. அப்படி தானே அர்த்தம். 2 whole power 2n na வந்து 2 square whole power n loss of exponent. So 2 square is 4. So 4 power n is the solution of this equation. That means the value of x. Just try to solve this. Okay. எப்போல்லாம் பவர் வந்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துருங்க. That's all guys. So I hope you guys would have enjoyed these questions. So that's all. Thank you. Make education simple. நன்றி.